ஒரு காவியம் முழுவதும் நீங்க தேடி அலசி ஆராய்ஞ்சு எடுத்தீர்களானா கம்பன் என்ன சொல்ல வந்தான் என்றால் இந்த ஒரு வரியைத்தான் கம்பன் சொல்ல வருகிறான். அறம் வெல்லும் பாவம் தோற்கும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ராமாயணத்தை படிக்க படிக்க என்ன ஆகும் என்று கேட்டால், இதை நான் படிச்சு சொல்ல இல்லை, அனுபவிச்சு சொல்றேன் பாருங்க. குற்றம் இல்லாத மனிதர்கள் உலகத்திலே இல்லை. எல்லாரும் குற்றம் உள்ளவர்கள் தான். என்னுடைய குற்றம் என்ன என்பது எனக்குத்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என் வெளிப்பூச்சு தான் தெரியும். ராமாயணத்தை படிக்க படிக்க நம்மை அறியாமல் நம் குற்றங்கள் கலரும். இது நான் அனுபவமாக சொல்லுகிற வார்த்தை. பொய்யில்லாமல் பிறந்தவர்கள் அல்ல நாங்கள். பொய்யோடு தான் பிறக்கிறோம், களவோடு தான் பிறக்கிறோம், பிழைகளோடு தான் பிறக்கிறோம். ராமாயணம் படிக்க படிக்க பிழை கலரும். ராமாயணத்தில் இல்லாத ஒரு கதை சொல்வார்கள், நான் ரசித்திருக்கிறேன். என்ன கதை என்றால், கம்பன் ராமன் சீதையை எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டான். நீ என்ன சேர்க்க வேணும் சேர வேணும் என்று என்னென்னமோ பண்ணி பார்த்தான். ரொம்ப ஊர்வசியெல்லாம் கூட்டிக் கொண்டு போகிறான். என்ன என்ன ஒருக்கா நீ என்னோட சந்தோஷமா இருந்து கேட்கிறான். சீதை இப்படி ஒரு புல்லை தூக்கி போட்டு போடா என்றாள். நீ இந்த புல்லுக்கு சமன் என்றால் ராவணனுக்கு தாங்க இல்லை. என்னடா இவ்வளவு பெரிய ராசா, ஒரு சின்ன மானுட பூச்சி, இதை நான் அனுபவிக்க முடியலை என்று இவனுக்கு கவலை. ஒரு நாள் கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்து இருக்கிறான். இவனுடைய மந்திரி ஒருத்தன் வந்தான், மகோதரன் என்று பெயர் என்று நினைக்கிறேன், மறந்து போச்சு. வந்தான். என்ன ராவணா, இவ்வளவு கவலையாக நீ இருந்து நான் பார்த்ததே இல்லையே, இப்படி கவலையாக இருக்கிறாயே என்று கேட்டான். என்ன நீ என்ன சொல்லுகிறாய்? நான் என்ன தவம் இருந்தென்ன, எத்தனை வரங்கள் பெற்றென்ன, தேவர்களை வென்றென்ன, இந்த பெண் சீதை என்னை விரும்புகிறாள் இல்லையே, என்னுடைய ஆசை தீருகிறது இல்லையே, என்ன வாழ்க்கை நான் வாழ்கிறேன் என்று சலித்தான் ராவணன். மகோதரன் சிரித்தான். ராவணா, இதுக்கா போய் நீ இவ்வளவு வருந்துகிறாய்? உனக்கு ஒரு சுலபமான வழி சொல்லுகிறேன், நாளையே சீதை உனக்கு கிடைப்பாள். ராவணனுடைய 10 தலையும் சிரிச்சது. இது சும்மா என்னுடைய கற்பனை. அந்த ஆசையோடு தானே இருந்திருப்பான். 10 தலையும் சிரிச்சது. அப்படி ஒரு வழி இருக்கிறதா சொல் என்றான். என்ன செய்ய வேண்டும்? அவன் சொன்னான், ஒன்றும் இல்லை, உனக்குத்தானே மாயை நன்றாக வரும். நாளைக்கு ராமனை மாதிரி உன் உருவை மாற்றிக்கொள், சீதையிடம் போ, ராமனை வென்று விட்டேன் என்று சொல், சீதை ஓடி வந்து உன்னை கட்டி தழுவுவாள், உன் ஆசை தீர்ந்து விடும் என்றான். ராவணன் 10 தலையும் சிரிச்ச தலை இப்ப அவனை பார்த்து முறைச்சது. அட பைத்தியக்காரா, ஒத்த தலை உள்ள உனக்கே இவ்வளவு புத்தி இருக்கும்டா, 10 தலை உள்ள எனக்கு இது தெரியாதா? நான் இதை செய்ய முடியாமலா இருக்கிறேன், நான் இதை எப்போவோ நினைத்து செய்தும் பாது விட்டேன், அதுவும் வெற்றி தரவில்லை என்றான். மகோதரனுக்கு சந்தேகம். அப்படியா? அப்படியானால் நீ ஒரு தவறு செய்து விட்டாய் போல் இருக்கிறது. ஏதோ ராவண மாதிரி சரியான மேக்கப் நீ போட இல்லை, அதனாலதான் சீதை கண்டுபிடிச்சு வந்த. இல்லடா, அப்படி அச்சசலா ராமனை மாதிரி போட்டுட்டேன், பிறகு ஏன் போக முடியவில்லை? அதுதான்டா பிரச்சனையே. என்ன பிரச்சனை? ராமனை மாதிரி என் வேஷத்தை மாற்றிக்கொண்ட உடனே என் மனம் மண்டோதரியை தவிர வேறு யாரையும் நினைக்க கூட மாட்டேன் என்கிறதே என்றான். இதுதான் ராமகாதை தருகிற அறம். ராமனாக மாறினாலே அவன் மனம் மாற்று பெண்ணை நினைக்கிறது இல்லை என்றால், ராமகாதையை நினைத்து படித்து அதற்குள்ளே நுழைந்தோம் என்றால் ஒவ்வொருவரும் ராமனாக மாற முடியும். அதற்காகத்தான் ராமகதை படிப்பு. நான் திருக்குறள் வகுப்புல சொல்றது பாருங்க, திருக்குறளை பாடமாக்கணும், மனனமாக்கணும், தலகீழா சொல்லணும். இதுக்கு படிக்காதே, எனக்கு அப்படி படிக்கிறது இல்லை. திருக்குறளை வாழ வேணும் என்று படி, வாழ வேணும் என்று படி. படித்தால் அது நமக்கு வாழ்க்கை தரும். நான் சாட்சி அதற்கு. ஒரு வயசு போன கிழவி பிரசங்கத்துக்கு போச்சு, ராமாயண பிரசங்கத்துக்கு, வாரியார் பிரசங்கம். ஒவ்வொரு நாளும் கேட்டது. அது படிப்பறிவே இல்லாதது, தோட்டத்தில் வேலை செய்கிறது. ஐயோ, அடுத்த நாள் ராராவா பிரசங்கம் கேட்டு தோட்டத்தில் போய் கொஞ்சம் தூங்கிட்டுது. இந்த இருந்த கங்காணிக்கோ அந்த பொறுப்பாளருக்கு கோபம் வந்துட்டுது. என்ன தூங்குறேன்டான், நேற்று பிரசங்கத்துக்கு போனான் தம்பி, தூங்கிட்டுது. இவனுக்கு கிண்டல். இது ஒன்றும் படிக்காதுன்னு தெரியும். படிச்சாக்களுக்கு இந்த குணம் இருக்கு பாருங்க, படிக்காதவனை பார்த்தா ஒரு கிண்டல். அதுக்காண்டி தானே அவள் படித்ததே. அப்ப அவன் என்ன செய்வான்? அவன் உடனே இவன் என்ன செய்தான்? அப்படியா ராமாயணம் உனக்கு எப்படி ராமாயணம் நல்லா விளங்கிச்சான்னு ஒரு கிண்டலுக்கு கேட்டான்.